மேடம் நான் இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். இவங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான். இப்போ நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவங்க சொல்றதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு. இவங்களுக்கு கண்டிப்பா நான் தண்டனை வாங்கி கொடுக்காம விடவே மாட்டேன் மேடம். உறுதியா இருக்கியா? உறுதியா இருக்கு. கண்டிப்பா இவருக்கு தண்டனை வேணும். நீங்க கொடுத்தே ஆகணும். ஆமா கண்டிப்பா நாங்க கொடுப்போம். அவர் ஒத்துண்டாரு. நாங்க கண்டிப்பா கண்டிப்பா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீ கேஸ் ஃபைல் பண்ணுமா? கண்டிப்பா நான் தண்டனை வாங்கி கொடுத்துட்டு தான் நான் சொன்னேன். நாங்க எங்க ஃபுல் டீம் உனக்கு சப்போர்ட்டா இருக்கோம். அவருக்கு தண்டனை நீ வாங்கியே கொடுக்கணும். கண்டிப்பா நான் வாங்கி கொடுப்பேன். சரி கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். கேட்டீங்களா? இவ்வளவு நேரம் போய் சொன்னாங்க கேட்டீங்களா மேடம்? என்னென்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்களா? இப்ப நாங்க சொன்னது இப்ப உண்மையாயிட்டா மேடம்? நாங்க சொல்றது பொய்யா, இவங்க சொல்றது உண்மையா? கேட்டீங்களா? நீங்க செஞ்ச ஒரு தப்பு அந்த பொண்ணோட வாழ்க்கைய எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு. இன்னைக்கு அவ என்ன சொல்றான்னா, அவருக்கு நான் தண்டனை வாங்கியே கொடுக்கணும். அந்த முயற்சியில நாங்களும் அவளை சப்போர்ட் பண்றோம். சாதாரணமா அசால்ட்டா சொல்லிட்டீங்க. குடி போதையில அப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சு. அது எப்படி பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கும்? வித்தியாசம் தெரியாதா பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கும்? தாயிட்ட போயிருவீங்களா? உங்க வீட்டுல எங்க அம்மா மருமவளா வந்திருந்தா உங்க அம்மாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் வித்தியாசம் தெரியாம போயிருவீங்களா? கேக்குறேன்னு நீங்க கேட்டா மட்டும் நாங்க பதில் சொன்னோம். நாங்க கேட்டா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? பதில் இருந்தா தானேம்மா பதில் சொல்லுவாரு. கரெக்டான கேள்வி. இந்த வயசுல இப்படி ஒரு கேள்வி நீ கேக்குறிய, பாராட்டணும்மா. உண்மைய உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிரட்டிய அந்த பொண்ணோட வாழ்க்கைய குட்டிச்சவராக்கிட்டீங்க. பட் சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு அந்த தைரியம் வந்திருக்கேன் பேசுறதுக்கு, போராடுறதுக்கு. இது மாதிரி பசங்க, உங்களை மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க மாதிரி மனுஷன் சொல்லவே மாட்டாங்க. இது மாதிரி எந்த விஷயம் அவங்க செய்ய மாட்டாங்க. கண்டிப்பா நான் இதுக்காக தான் நான் பண்றேன். எனக்கு நடந்த மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுக்கு நடக்க கூடாதுன்னு தான் நான் இவ்வளவுக்கு நான் நிக்கேன். இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பு நீ எடுத்திருக்கமா. இதுல கண்டிப்பா உனக்கு நியாயம் கிடைக்கும். நியாயம் கிடைக்கிறதுக்காக என்ன சப்போர்ட் தேவையா இருந்தாலும் நாங்க இருக்கோம். தைரியமா நீ கிளம்புமா. சரியா? நீங்க உண்மையிலேயே ஆம்பளையா? பெத்த பொண்ணுக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத ஆம்பளைங்கள்ட்ட எல்லாம் என்ன பேசுறதுன்னு தெரியல. இதெல்லாம் ஆம்பளைன்னே சொல்லக்கூடாது. மனுஷ ஜென்மமே கிடையாது.